ஏசாயா 43ஆம் அதிகாரம் 1, 2 வசனங்களை வாசித்து நாம் ஜெபிப்போம். இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும், இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே. உன்னை மீட்டுக்கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, இந்த காலை வேளையிலே நீர் எப்படி யாக்கோபை நேசித்தீரோ அப்படியே எங்களையும் நேசிக்கிறீர். நீர் யாக்கோபை இஸ்ரவேலை மாற்றி இஸ்ரவேலை ஆசீர்வதித்தது போல எங்களையும் அப்படியே மாற்றி ஆசீர்வதிக்கிறீர் என்று விசுவாசிக்கிறோம். நாங்களும் தண்ணீர்களை கடக்கும்போது, ஆறுகளை கடக்கும்போது, அக்கினியிலே நடக்கும்போதும் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தி பாதுகாத்து வழிநடத்துவீர் என்று விசுவாசிக்கிறோம். நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாய் இருக்கிறீர். எங்கள் உம்மையே நம்பியிருக்கிறோம் அப்பா. உம்முடைய இரக்கம் பெரிது, உம்முடைய காருண்யம் பெரிது. நீர் தொடர்ந்து எங்களை ஆசீர்வதித்து இஸ்ரவேலுக்கு எப்படிப்பட்டவராய் இருந்தீரோ அப்படிப்பட்டவராகவே எங்களுக்கும் இருப்பதற்காய் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த ஜெபத்திலே இணைந்திருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் உம்முடைய பாதுகாப்பு கரம் கூட இருந்து அவர்களை வழிநடத்துகிறதற்காய் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உம்மை உயர்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.